75 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் பல்வேறு தொழில்நுட்ப முன்னேற்பாடுகள் நடந்திருக்கிறது. பல்வேறு முன்னேற்றங்கள், அது ராக்கெட் சயின்ஸ்லையாக இருக்கட்டும், இல்லை பொருளியல் துறையாக இருக்கட்டும், இல்லை பொருளாதார துறையில் இருக்கட்டும், இல்லை மேஜராக நடைபெற்றிருக்கக்கூடிய ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இந்தியாவின் உள்ளே பல்வேறு சிறந்த ஆய்வாளர்கள், சிறந்த அறிஞர்கள் கொண்டு இருக்கக்கூடிய இந்த தேசத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் உங்களுக்கு டைம் ஆகுது அதனுடைய நுண்ணறிவுகளை கற்றுக்கொள்வதற்கு, இல்லை அதற்கான ப்ராடக்டை செலவு செய்து தயாரிக்கிறதுக்கு டைம் ஆகுது ப்ரோட்டோடைப்புக்குன்னா, பொறுமையாக அந்த காலம் வர்ற வரைக்கும் அதை வெளி உலகத்திற்கு கொண்டு வந்து இந்த மாதிரி அவமானப்படுத்துவதை நிறுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மை போன்றவர்களோட பார்வை. ஏன்னா ஒரு ஆகச்சிறந்த அறிஞர்களையும் ஆகச்சிறந்த அறிவாளிகளையும் பல்வேறு நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு வல்லுநர்களாக இன்று இருந்து கொண்டிருக்கிறதுல மிக முக்கியமாக தமிழர்களை தாண்டி, சவுத் இந்தியாவை தாண்டி இந்தியர்கள் பெருமளவில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இப்பேற்பட்ட ஒரு அறிவாளித்தனமாக நாம் செய்கிறோம் அப்படிங்கிறத இன்றைய கால சூழ்நிலையில இன்டர்நெட் உலகத்துல எதையுமே மறைக்க முடியாது அப்படிங்கிறதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை மாதிரி விஷயங்களை பண்ணின ஒரு சில அறிவு ஜீவிகள் ஒட்டுமொத்தமாக இதை பிரதிபலித்து இதை எந்த விதமான ஃபேக்ட் செக் எதுவுமே பண்ணாம வழக்கம் போல வெறும் ரீல் மந்திரி அப்படிங்கிற அடைமொழியோடு இருக்கக்கூடிய அந்த மந்திரி சபைகளில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்களும் அதனுடைய அறிஞர்களுமே ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக எடுத்துக்கொண்டு பொது வழிக்கு வர வேண்டும். ஏன்னா ஒரு நார்மலான ஒரு தனிநபர் எடுத்துக்கொண்டு வந்து ஆன்லைன் மீடியாவில் போட்டு அசிங்கப்படுறது வேற, ஒரு ஒட்டுமொத்தமாக அரசாங்கத்தை 140 கோடி மக்களை பிரதிபலிக்கக்கூடிய, அவர்களுடைய உணர்ச்சிகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இந்த மாதிரி தவறுகளை பண்ணுவது இத்துடன் நிறுத்தி கொள்றதுக்கு இது மிகப்பெரிய ஒரு சமிங்கை, ஒரு அதிர்ச்சி மணி அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயத்திலிருந்து நம்மளுக்கு தெரிய வருது.